கரூர் அருகே 1 கோடி ரூபாய்க்கு யானை தந்தத்தை விற்பனை செய்ய முயன்ற 5 பேர் கும்பலை வனத்துறையினர் மாறுவேடத்தில் சென்று மடக்கி பிடித்து கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் VNS நகரைச் சேர்ந்தவர் 42 வயது பெருமாள். இவர் யானை தந்தங்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயல்வதாக சென்னையில் உள்ள வனத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அது குறித்து திருச்சி மற்றும் மதுரை வன அதிகாரிகளுக்கு தெரிவித்து குழு அமைத்து பிடிக்க உத்தரவிடப்பட்டது. அதன்படி அமைக்கப்பட்ட குழுவினர் யானை தந்தம் வாங்கும் தரகர் போன்று மாறுவேடத்தில் சென்று யானை தந்தம் வைத்துள்ள பெருமாளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தம்மிடம் எடை அதிகமான மிகவும் நீளமான யானை தந்தம் உள்ளதாகவும் அதன் விலை 1 கோடி ரூபாய் என்றும் பெருமாள் தெரிவித்துள்ளார். அந்த தொகையை தருவதாக தரகர் போன்று நடித்த வனத்துறையினர் உறுதியளித்ததோடு யானை தந்தத்துடன் வரும்படி கூறினர். வந்திருப்பவர்கள் வனத்துறையினர் என்பது தெரியாமலேயே கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கோட்டமேடு பகுதிக்கு பணத்துடன் வரும்படி பெருமாள் கூறினார். அதன்படி கோட்டைமேட்டில் உள்ள நத்தமேடு என்ற இடத்துக்கு சென்று வனத்துறை அதிகாரிகள் பதுங்கி இருந்தனர். அங்கு யானை தந்தத்துடன் பெருமாள் உள்ளிட்ட 5 பேர் வந்தனர். அப்போது மறைந்திருந்த கரூர் மாவட்ட வனத்துறை மாவட்ட வனச்சரகர் தண்டபாணி தலைமையிலான வனவர் ஈஸ்வரி, வனக்காப்பாளர்கள் சிவரஞ்சனி மற்றும் பெரியசாமி, நவீனா, திருச்சி மதுரை வனக்காவல் நிலைய வன சரக அலுவலர் நவீன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் யானை தந்தம் கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் VMS நகர் சுப்பிரமணி மகன் பெருமாள், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு குமாரபாளையம் நாராயண நகரைச் சேர்ந்த சங்கர் மகன் நாகராஜ், திருச்சி மாவட்டம் தொட்டியம் கொசவம்பட்டி சாலையில் உள்ள கந்தசாமி மகன் ராஜா, அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமாரின் 17 வயது மகன் மற்றும் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகா கீழமுனையனூர் மேலத்தெருவைச் சேர்ந்த சின்னச்சாமி மகன் நடராஜன் என அடையாளம் காணப்பட்டனர். அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த யானை தந்தம் மற்றும் 5 செல்போன்களை வனத்துறையினர் மீட்டனர். பின்னர் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டில் சமீப காலமாக வனத்துறையினர் வேட்டையில் அடுத்தடுத்து யானை தந்தங்கள் சிக்கி வருகின்றன. நேற்று முன்தினம் மேட்டூரில் 4 யானை தந்தங்களுடன் ஒரு கும்பல் சிக்கியதை அடுத்து நேற்று கரூர் அருகே மற்றொரு யானை தந்தம் கடத்தல் கும்பல் கைதாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.